அன்பானவர்களே, ஒரு புதிய நாளை கர்த்தர் காண கிருபை செய்திருக்கிறார். இந்த புதிய நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொள்வோம். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஏசாயா 30 வசனம். நாம் வாழும் இந்த உலகத்தில் பல நேரங்களில் நாம் விரைவாக பதில் எதிர்பார்க்கின்றோம். ஜெபித்தும் உடனே பதில் வேண்டும், காத்திருப்பதும் நமக்கு கடினமாயிருக்கின்றது. ஆனால் தேவன் ஒருபோதும் தாமதிப்பதில்லை. அவர் சரியான நேரத்தில் செயல்படுகின்றார். நாம் காத்திருக்கும் போது அவர் நம்மை உருவாக்கின்றார், நம்மை தயார் செய்கின்றார், நம்மை பலப்படுத்துகின்றார். இன்று நீங்கள் காத்திருக்கிற விஷயம் ஏதாவது இருக்கின்றதா? ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு ஜெபத்துக்கு பதிலாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்ப பிரச்சனைக்காக நீங்கள் காத்திருக்கலாம். நினைவிலே கொள்ளுங்கள், கர்த்தர் நீதியானவர். அவர் உங்களை மறக்கவில்லை. நீங்கள் காத்திருக்கும் போது அவர் உங்களுக்காக அங்கே வேலை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவருக்கென்று ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் தேவன் எல்லாவற்றையும் சரியாக செய்து தருவார். எனவே நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அதனுடைய ஜெயத்தை நாங்கள் காணக்கூடியவர்களாயிருப்போம். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? கர்த்தாவே, நாங்கள் காத்திருக்கும் போது நம்பிக்கை இழக்காமல் இருக்க உதவி செய்யும். உமது நேரம் சிறந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த விசுவாசத்தை இன்னும் அதிகமாக எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்கிற காரியங்கள் எல்லாம் நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். If this meditation is a blessing to you, like, share, subscribe and receive the word of God daily. Tell your friends about this.